பிரேசில் நாட்டில் பட்டாம்பூச்சி சிறகடித்தால் அமெரிக்கா டெக்சாஸ் மாநிலத்தில் புயல் ஏற்படுமாம். இது உண்மையல்ல, ஒரு உவமை. இந்த கோட்பாட்டை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், சின்ன ஒரு மாற்றங்கள் கூட பெரியதொரு விளைவுகளை ஏற்படுத்தும். அதைத்தான் சொல்வார்கள் பட்டர்ஃப்ளை தியரி. இது பல்வேறு காரணிகளுக்காக இந்த கணித இயல்பியல் சமன்பாடுகளை ஒரு பகுதியை பயன்படுத்துவார்கள். வானிலைக்காக, இயற்கை அனர்த்தங்களுக்காக, உலக அரசியலுக்காக, பொருளாதாரத்துக்காக, உள்ளூர் அரசியல் பிரச்சனைகளில் கூட இந்த பட்டர்ஃப்ளை தியரி என்ற கோட்பாடுகளை பயன்படுத்துவார்கள். இந்த அறிமுகத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்களால் களமாடும் ரத்தம் சிந்தாப்பூர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் வரவு செலவு திட்டம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை மேவிச் செல்லும் செய்திகளில் முக்கியத்துவம் பெற்ற செய்தியாக இருப்பது திருவண்ணாமலை விவகாரம். அந்த புத்த சிலை அமைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் இப்பொழுது செய்திகளிலும் அதிகமாக முக்கியத்துவம் பெற்ற நிலையில் இன்றைய அரசியல் பகுதியில் அதிதியாக வந்திருப்பவர் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கௌரவ இம்ரான் மஹூப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கு. இப்பொழுது கூட்டத்தொடர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படி போகுது? பரவாயில்ல. நீ வரவு செலவு திட்டம் போய்கொண்டு விவாதங்களாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நிலையில் முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய விடயம் உங்களிடத்தில் நடக்கின்ற அண்மைய விவகாரம் தான். அங்கே என்ன நடக்குது? இப்போது அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் தான் என்ன? குறிப்பாக இந்த சிலை வைப்பு சம்பந்தமான அன்றைக்கி நீங்கள் கேட்கின்ற விடயம், இது ஒரு இன்று அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதிலே பல கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. இது அந்த விஹாரைக்குரிய காணியாக அடையாளப்படுத்தப்பட்டு அதிலே ஏற்கனவே ஒரு சிற்றுண்டிச்சாலை முன்னெடுக்கப்பட்டு சிற்றுண்டிச்சாலையை அகற்றுமாறு சிசிடியினால் அறிவித்ததற்கு பின்னர் இவ்வாறான ஒரு நிகழ்வு அந்த பிரதேசத்திலே ஏற்படுத்தப்பட்டு இன்று இது முழுமையாக ஒரு இனவாதமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை நாங்கள் பேண வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அரசாங்கமும் அதை தவறியிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். ஏனென்றால் இனவாதத்தை ஒழிப்போம் அல்லது இனவாதத்தை அழிப்போம் என்ற விடயத்திலே இவர்கள் பகிரங்கமாக பிரசித்தியாக பல விடயங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று அதிலே அவர்கள் தவறி இருக்கின்றார்கள். ஏன் இதை இப்படி சொல்லுகின்றேன் என்றால், குறிப்பாக இந்த விடயம் நடைபெற்றதற்கு பின்னர் ஆளும் தரப்பிலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற அல்லது தமிழ் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமான பல கருத்துக்களை அவர்களுடைய சமூக வலைதளங்களிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் ஒரு விடயத்தை எடுத்ததற்கு பின்னர் அந்த பதிவுகளை அவர்கள் நீக்கிவிட்டு இன்று அமைதி காட்பது தான் இதில் உண்மையிலே சந்தேகம் ஏற்படுத்திய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் அந்த அடிப்படையிலே உண்மையிலே அதிலே பல விடயங்கள் காணப்படுகின்றன. அதை நாங்கள் சரியான முறையிலே விசாரிக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றன. நினைக்கிறேன் அது நீதிமன்றத்தில் கூட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றம் கூட அதனுடைய சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது தமது கருத்துக்களை முன்வைத்து இன்று அந்த பிரச்சினை ஒரு இனவாதத்தினுடைய ஒரு உச்சமாக இன்று மாற்றப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன இந்த சிலை வைப்பு தொடர்பாக? உண்மையிலே கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது ஒன்று கிடையாது. ஏனென்றால் இது ஒரு 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 திடீரென்று ஏற்பட்ட ஒரு பிரச்சினை. ஆகையால் இதிலே உண்மைத்தன்மை, நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இதிலே நாங்கள் பல விடயங்களை கண்டறிய வேண்டும். ஏனென்றால் இன்று சொல்லப்படுகின்றது அந்த விஹாரைக்குரிய 40 பேர்ச் காணி அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலே அதற்கான ஒரு பெர்மிட் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அதை போன்று சில காலங்களுக்கு முன்பே இருந்தே அங்கு அந்த தஹாம் பாசல் பாடசாலை நடைபெற்று கொண்டிருக்கு என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று 2023ஆம் ஆண்டு அந்த ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளரினுடைய ஒரு உறவினருக்கு அந்த சிற்றுண்டிச்சாலை குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அதுவும் அந்த பன்சலையினுடைய அனுமதியுடனும் அதே போன்று ஏனைய அமைப்புகளுடைய அனுமதியுடனும் அந்த சிற்றுண்டிச்சாலைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆகையால் இவ்வாறு பல அம்சங்களை கொண்ட இந்த பிரச்சனையை ஒரு கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் முடிவெடுப்பதை விட ஒரு சட்ட ரீதியான முறையிலே நாங்கள் இதை அணுக வேண்டும். குறிப்பாக இது ஒரு நீதிமன்றத்திலே இருக்குமாக இருந்தால் அதை சரியான முறையிலே தீர்ப்பதற்கு முன்னர் இந்த பிரச்சனையை ஒரு கட்சியினுடைய ஒரு பிரச்சனையாகவோ அல்லது ஒரு இனத்தினுடைய ஒரு பிரச்சனையாகவோ பார்ப்பது என்பது, நான் நினைக்கின்றேன் என்னுடைய பார்வையிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு திசையை எடுத்து செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடாக காணப்படும். ஆனால் இன்று
இப்போ நாங்கள் பார்க்கின்றோம் அந்த உண்மையிலே அந்த சிலை வைக்கப்பட்டது என்பது ஒரு பிழையான விடயம். அதை யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அதை நான் கூறுகின்றேன் என்றால், இன்று அது பன்சலை, அதாவது அந்த விகாரையினுடைய ஒரு காணியாக இருந்தாலும் அந்த சிலையை வைப்பதற்கான சில விஷயங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக அனுமதிகள் பெற வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இந்த சிலையை இரவையிலேயே கொண்டு வந்து வைப்பது என்ற அந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இதிலே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருப்பதாக எங்களுக்கு தெரிய வருகிறது. சிலை வைத்து இந்த விவகாரங்கள் முழுமையாக ஆராய முதலே தங்களுடைய கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறிய விடயம் என்பது சிறுபான்மை தரப்பை பொறுத்தவரையில் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய, ஏனென்றால் பாராளுமன்றத்தில் கூட ஸ்ரீதரன் அவர்கள் அதை நேற்றைய தினம் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருந்தார். என்றால் உடனடியாக அரசியல் சாசனங்கள் பௌத்தத்துக்கு முன்னுரிமை தொடர்பாக அவர் பல விடயங்கள் பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் போலீசார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்த போலீசார் அனைவரையும் இடைநிறுத்த வேண்டும் என்பது கூட உங்களுடைய உறுப்பினர்கள் கூறியிருந்தார்கள். இந்த சிலையை மையப்படுத்திய வேற்று திசையில் ஏதாவது அரசியல் நகர்வுகள் இருக்கின்றதா? அதுதான் நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று, இன்று இந்த இனவாதங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு இன்று சிலர் இதன் மூலமாக தமது அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள். இன்று நீங்கள் சொல்லுவது போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இனவாதம் பேசுகின்றார்கள் என்றால், நான் கேட்க விரும்புகின்ற விடயம், பாராளுமன்றத்திலே யார் அவ்வாறு பேசாமல் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களே இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவு ஓய்ந்ததற்கு பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு சமாளிக்கின்ற ஒரு பேச்சை தான் பாராளுமன்றத்திலே பேசுகின்றார்கள். ஆகையால் இன்று அவர்களுடைய சமூகத்துக்காக இன்று குரல் கொடுக்குகின்ற ஒரு நிலைப்பாடை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதான் நான் சொன்னேன், இது ஒரு சிங்களவராக இருந்தால் அவர் அவருடைய சமூகத்திற்கான ஒரு குரலாக இருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் முஸ்லீம் பிரச்சனைகள் கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் முஸ்லீம்களுக்கான ஒரு குரலாக இருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய ஒரு குரலாக இருக்கின்றார்கள். யார் இதை இனவாதமாக்க முனைந்தாலும் அதனுடைய சட்டங்கள், அதனுடைய உண்மைகள், அதனுடைய நியாயங்கள் கண்டறியப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம். ஆகையால் அது எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய சமூகத்துக்காக பேசியிருக்கின்றார் என்றால், அவருடைய பேச்சிலே ஏதாவது வித்தியாசமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே அது சிறுபான்மை மக்களை தாக்கி இருந்தால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இன்று அவரிடம் காணப்படுகின்றது. ஏன் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூட சென்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் கூட இனவாத பேச்சுக்களை பேசியவர்கள். குறிப்பாக நான் என்னுடைய சமூகத்தை சொல்லுவனாக இருந்தால், முஸ்லீம்களுடைய அந்த 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 போர், அதாவது அந்த என்ன சொல்லுவது, அந்த தீவிரவாதம் அல்லது அந்த இனவாதம் என்பது கருவறையிலே இருந்து வருகின்ற விடயம் என்பதை கூட ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் இப்பொழுது அதை மறந்துவிட்டு இன்று எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் இந்த நாட்டிலே காணப்படுகின்ற சிங்கள மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார். ஏனைய சமூகத்துக்கும் அவர் ஒரு பிரதிநிதியாக இருந்தாலும் அந்த மக்களுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கின்றார்கள். ஆகையால் இன்று எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் பல விடயத்தை பாராளுமன்றத்திலே பேசுகின்றார்கள். ஆகையால் அவ்வாறு பேசப்படுகின்ற ஏனைய விஷயங்களை பெருசுபடுத்தாமல் அல்லது அதுக்கான ஒரு விடையையோ அதுக்கான ஒரு அங்கீகாரத்தையோ வழங்காமல் இவ்வாறான ஒரு விடயத்தை பிடித்துக்கொண்டு இது ஒரு இனவாத கருத்து என்பது சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு காலம் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இது ஏனைய ஜனாதிபதியோ அரசாங்கமோ இருக்கின்ற காலத்திலே இருந்தெல்லாம் நாங்கள் இனவாதத்தை பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய நாட்டிலே இனவாதம் என்பதுதான் அரசியலாக இருந்த காலங்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகையால் இன்று இனவாதம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கான எந்த ஒரு தலைமைத்துவமும் இல்லை. எங்கு இனவாதம் குறைவாக இருக்கின்றது என்பதைத்தான் இன்று நாங்கள் சிறுபான்மையினர் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் தமிழ் மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், இன்று இனவாதம் எங்கே குறைவாக இருக்கின்றது என்று. ஆகையால் இவர் இனவாதம் பேசுகின்றார், எங்களுடைய தலைவர் சிறந்தது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று எந்த ஒரு கட்சியிலுமே அவ்வாறான ஒரு சிங்கள தலைமைத்துவங்கள் இல்லை. ஆகையால் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுடைய சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு சமூகத்தின் பார்வையாக பேசுகின்றார்களே ஒழிய அது ஒரு சமூகத்தின் குரலாக இருக்கின்றதே ஒழிய அது ஒரு சட்டமாக இல்லை. ஆகையால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவற்றை சரியான முறையிலே சட்ட ரீதியாக நாங்கள் அதை செயல்படுத்துவோமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் நாட்டிலே இந்த இனவாத அற்ற ஒரு செயற்பாடை எதிர்காலங்களிலே நாங்கள் கொண்டு வர முடியும். ஜனாதிபதியின் உரையை பார்க்க கிடைத்தது. ஆனால் அகற்றப்பட்ட சிலையை மீண்டும் வைத்துவிட்டு அங்கே இனவாதம் பேசாதீர்கள் என்று அவர் கூறிய விடயம். அதே நேரத்தில் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள், அது வலதுசாரியாக இருந்தாலும் சரி இடதுசாரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் இந்த அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்டு இங்கே ஒரு பேரினவாத அடிப்படைவாதத்துக்குள் அடிபணிகின்றார்கள் ஒரு எண்ணம் ஒன்று இருக்கின்றது.
இந்த நிலையில் எவ்வாறு இந்த நாட்டை நாங்கள் மீளி எழுப்ப வேண்டும் என்று பல்வகமை கொண்ட நாடுகளை பொறுத்தவரையில், சமூகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கும் ஒரு அச்சுணர்வு தான் ஏற்படுகின்றது. இதே நேரத்தில் இந்த கூட்டத்தொடர் நுகைகொடையில் நடக்கின்ற அந்த கூட்டத்துக்கும் இதற்கும் சம்மதம் இருப்பதாக கொழும்பிலிருந்து சென்ற சில தரப்பினர்கள் அதை இனவாதமாக மாற்ற முயற்சிப்பதாக கூறுகின்றார்கள். அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? உண்மையிலே அதான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இன்று அது ஏதோ ஒரு திசையிலே ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்று அது ஒரு இனவாதமாக உருவாக்கப்பட்டு இப்போ நீங்கள் சொன்னது போன்று 21ஆம் தேதி நடைபெறுகின்ற கூட்டத்தொடருக்கும் சம்பந்தம் என்ற விடயங்கள் இன்று பரவலாக ஊடகங்களிலே பல கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. அதிலே உண்மையும் இருக்கலாம், அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கலாம். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்றுதான் இனவாதங்கள் என்பது சில அரசியல் கட்சிகளினுடைய ஒரு பிரதான ஒரு முயற்சியாக காணப்படுகின்றது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் கூட ஜனாதிபதியான அந்த பதவியேற்பு நிகழ்விலே கூட சொல்லியிருந்தார் நினைக்கின்றேன், சிங்கள மக்களுடைய வாக்குகளால் மாத்திரம்தான் நான் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி என்ற ஒரு விடயத்தை அவர் அந்த இடத்திலே கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் எங்களுடைய சிலர் அவர்களோடு அரசியலிலே பயணித்தார்கள். அவர்களுடைய கட்சியில் கூட எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு என்ன சொல்வது ஒரு அப்படியான ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது கூட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கட்சியிலே பயணித்திருக்கின்றார்கள். ஆகையால் அந்த அடிப்படையிலே இன்று அவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் நம்புகின்றோம் இனவாத செயற்பாடுகள் அந்த 21ஆம் தேதி கூட்டத்தை எப்படி தாக்கம் செலுத்தப் போகின்றது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தால் அல்லது ஒரு எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற ஏனைய கட்சிகளாக இருந்தால் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கின்ற இந்த NPP அல்லது இந்த JVP என்று சொல்லுகின்ற இந்த கட்சிக்காரர்கள் சென்ற காலங்களிலே 3 இருக்கின்ற பொழுது கூட, அல்லது 6, 12, அதை விட 36 அவ்வாறு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது கூட அவர்கள் எவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம். எதிர்க்கட்சிகளாக இருந்தார்கள். நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் அதுதான். அவர்கள் அவ்வாறு செயற்பட்டார்கள். ஆகையால் அதிலே நாங்கள் இனவாதம் இருக்கின்றதா அல்லது அவர்கள் கூட்டம் நடத்துவதற்கான தடை அல்லது அந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்ற விடயங்களை அந்தந்த அரசாங்கம் முன்வைக்கவில்லை. சில 1-2 குறைபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அந்த எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ஆகையால் இது எவ்வாறாக இருந்தாலும் இவர்களுடைய இந்த கூட்டத்தினுடைய விடயம், அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள், இந்த மக்களை என்ன சொல்ல போகின்றார்கள், ஏனென்றால் இன்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம். ஆகையால் இன்று என்ன நாட்டிலே நடக்கின்றது, என்ன இந்த உலகத்திலே நடக்கின்றது, யார் இனவாத செயற்பாடிலே இறங்கியிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் இன்று மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். ஆகையால் இவர்கள் இந்த 21ஆம் திகதியின் மூலம் அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்ப்பதன் மூலமாக அவர்கள் செய்கின்ற அந்த விடயங்களுக்கான தீர்வுகளை அரசாங்கம் வழங்குவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற NPP அரசாங்கம் 3 பேர் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன விடயங்கள் பல அரசாங்கத்தினால் செய்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் சொன்ன விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகையால் எதிர்க்கட்சி என்பதை ஒரு எதிர்க்கின்ற ஒரு கட்சி என்பதாக பார்க்காமல் அவர்கள் சொல்லுகின்ற நல்ல விடயங்களாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு அதுக்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது தான் நான் நினைக்கின்றேன் ஒரு சிறந்த அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்பாடாக இருக்கும் என்பது. நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் அடுத்த விடயத்தை பற்றி முக்கிய பேச வேண்டும். ஏனென்றால் இந்த விடயங்களை பற்றி பிரதிவாதங்களை நாங்கள் பேச எத்தனைக்கும் போதே வேறொரு செய்தி தலைப்பாக மாறி அனைத்து மட்டங்களிலும் உடன்படுத்தி விட்டது. முக்கியமாக இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக நீங்கள் அந்த வரவு செலவு திட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே இதை நாங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அரசாங்கமாக இருக்கின்ற ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் சமர்ப்பிக்கின்ற அந்த வரவு செலவு திட்டத்தை 2026ஆம் ஆண்டு சமர்ப்பித்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் பார்லமெண்டத்தில் கூட நான் பேசின ஒரு விடயம் என்னவென்றால், இதை இனி ஆளும் தரப்பிலே இருக்கின்றவர்கள் ஒரு சிறந்த வரவு செலவு திட்டம் என்று பேசுகின்றார்கள், எதிர்த்தரப்பிலே இருக்கின்றவர்கள் இதை எதிர்க்கின்றார்கள். இது நாங்கள் இந்த வருடம் மாத்திரமல்ல, பார்லமென்ற வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்தால் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அரசாங்கம் சிறந்தது என்று சொல்வார்கள், எதிர்க்கட்சியிலே அதில் குறை காண்பார்கள், பிழை என்று சொல்வார்கள், திருத்தங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்வதெல்லாம் வழமை. இப்போ நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் நீங்கள் என்னென்ன விடயங்களை உங்களுடைய அந்த அரசியல் மேடைகளிலே நீங்கள் பேசினீர்கள், அதே போன்று நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் மக்கள் மத்தியிலே. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துடன் அல்லது நீங்கள் தேர்தல் மேடைகளிலே பேசிய விடயங்கள் எல்லாம்
இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் கேட்கின்றோம். அதே போன்றுதான் இந்த 26ஆம் ஆண்டு நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற வரவு செலவு திட்டம், சிலர் பேசுகின்றார்கள் வரலாற்று மிக்க ஒரு வரவு செலவு திட்டம் என்று அரசாங்க தரப்பாக. இதை எவ்வாறு நாங்கள் நம்புவது என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் 2025ஆம் ஆண்டு சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்திலே நான் நினைக்கின்றேன் ஒரு 40-45% தான் அதிலே சில விடயங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதே போன்று அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் கொண்டு வந்திருக்கின்ற விடயங்களிலே இன்னும் அதை தொடவே இல்லை. ஆகார் இவ்வாறு இருக்கின்ற பொழுது எதை வைத்து கொண்டு நாங்கள் இந்த பேச்சை, அல்லது இந்த அன்றகுமார ஜனாதிபதி அவர்கள் பேசி அந்த 4.5 மணித்தியால பேச்சை ஒரு சிறந்த வரவு செலவு திட்டம் என்பதை எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வி. அந்த அடிப்படையிலே நாங்கள் சில விடயங்களை எங்களுடைய எதிர்க்கட்சி தரப்பினர்கள், அதே போன்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். சில விடயம் நல்ல விடயம், சில விடயம் திருத்தக் கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. இவ்வாறான அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றார்கள். ஆகையால் இது ஒரு பேச்சு அளவிலான ஒரு வரவு செலவு திட்டமே ஒழிய இதை அமுல்படுத்துவதற்கே இருக்கின்ற அந்த விடயங்களை அரசாங்கம் எவ்வாறு கையாள போகின்றது என்பதைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஒரு எதிர்க்கட்சியாக தங்களுடைய கட்சியுடன் அங்கம் வகிக்கின்ற பலர் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர் நடுநிலையாக இருக்கின்றார்கள். அது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய பார்வை? உண்மையிலே இதில் ஆதரவாக பலர் வாக்களித்தார்கள் என்பதை விட எங்களுடைய மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு தமது ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையிலே அது உங்களுக்கு தெரியும், அந்த மலையக மக்களுடைய அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த கொடுப்பனவு சம்பந்தமான ஒரு முன்னெடுப்பு. ஏனென்றால் காலங்காலமாக ஏமாற்றப்பட்ட வந்த ஒரு விடயத்தினுடைய ஒரு ஆரம்ப புள்ளி என்ற அடிப்படையிலே அவர்கள் அதற்கான ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். வரவு செலவு திட்டத்திலே நடுநிலை வகித்தவர்கள் என்றால் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வலைமையிலே வரவு செலவு திட்டத்துக்கு பொதுவாக நடுநிலை வகிப்பது அவர்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும், இப்பொழுது ஒவ்வொரு அமைச்சையும் அவர்கள் தனி விவாதங்களிலே அவர்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நினைக்கின்றேன் கடந்த 3 பாராளுமன்ற விவாதத்திலும் அவர்கள் எதிர்த்து அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகையால் அரசாங்கத்துக்கு சாதகமான வாக்கு என்று பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சியிலிருந்து அந்த மலையகத்தினுடைய எங்களுடைய அந்த வேட்பாளர்கள், தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சொல்ல போகிறேன், அது மலையகத்தினுடைய அந்த 200 ரூபா அந்த கொடுப்பனவு சம்பந்தமான விடயத்துக்காக வாக்களித்திருக்கின்றார்கள். நீங்கள் மாகாண சபை மூலமாகத்தான் இந்த அரசியலுக்குள் வருகை தந்தீர்கள். ஆனால் நீண்ட நெடிய அரசியல் பின்புலம் கொண்ட ஒருவர். இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கத்தின் காலதாமதம் எதற்காக நடைபெறுமா என்ற ஒரு ஊகம் இருக்கின்றது. அது தொடர்பாக உண்மையிலே மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்றுதான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தார்கள். குறிப்பாக இந்த எங்களுடைய அரசாங்கம் அமைந்தால் ஒரு வருடத்துக்குள்ளே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்தையும் மாகாண சபை தேர்தலையும் நாங்கள் வைப்போம் என்ற விடயத்தை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் முன்மொழிந்திருந்தார்கள். ஆனால் அவர் சென்ற வரவு செலவு திட்ட உரையின் போது சொன்ன கருத்துகள் தான் இங்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன்னால் இதற்கு முன்னர் இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது எங்களிடம் காசு இல்லை, அதனால் எங்களால் தேர்தல் நடத்த முடியாது என்று சொன்னார்கள். அதனுடைய ஒரு விரிவாக்கமாகத்தான் இப்பொழுது அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் எங்களிடம் காசு இருக்கின்றது, ஆனால் தேர்தலுக்கான முறை ஒன்று இல்லை, அதை நீங்கள் செய்து தாருங்கள் என்று எதிர்க்கட்சியினை காட்டுவது உண்மையிலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வேகமாக நடந்த தேர்தல், இடையில் இவ்வளவு பெரிய ஒரு காலதாமதம், எதிர்க்கட்சி மீது குற்றம் சுமத்துவது என்பது அது ஒரு சந்தேகம் தான் ஏற்படுகின்றது. குறிப்பாக ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் நடந்த பொது தேர்தலுக்கு பின்னர் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கணிசமான வாக்கு வீழ்ச்சி காணப்படுகின்றன. குறிப்பாக நினைக்கின்றேன் 23 லட்சம் வாக்குகளுக்கு குறைவான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தேர்தல் ஒன்றை நடாத்துவதிலே அவர்கள் சில குழப்பத்தில் இருக்கின்றார்கள். ஆகையால் நான் நினைக்கின்றேன் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஜனாதிபதியை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையிலே இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை முன்வைத்ததாக நாங்கள் ஊடகங்களிலே பார்க்க கிடைத்தது. அந்த அடிப்படையில் உண்மையிலே மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டிய ஒரு தேர்தல். ஏனென்றால் இன்று குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த மாகாண சபையின் கீழே வருகின்ற பல விடயங்கள் இன்று முடக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்று ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர் என்ற ஒரு தனிநபரின் மூலமாக
ஒட்டுமொத்த மாகாண சபைகளும் நிர்வாகம் செய்யப்படுவது என்பது உண்மையிலே அது மக்களுக்கு செய்கின்ற அல்லது இந்த ஜனநாயகத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக காணப்படுகின்றது. ஆகையால் சென்ற காலங்களிலே உண்மையிலே பணம் இல்லை, தேர்தல் நடத்தவில்லை என்பதை நான் நினைக்கின்றேன் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். என்றால் பணமும் தேவை ஒரு தேர்தலை நடாத்துவதற்கு. ஆனால் இவ்வாறான ஒரு அரசாங்கம் பணம் இருக்கின்றது, தேர்தல் முறை இல்லை, அதாவது 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு தேர்தல் முறை இல்லை என்று சொல்வது நான் நினைக்கின்றேன் அது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வசனமாக அல்லது ஒரு ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகையால் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் மிக விரைவிலே புதிய தேர்தல் முறைகள் அமுல்படுத்துவதில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சென்ற காலங்களிலே நடந்த வீதாசார தேர்தல் முறை காணப்படுகின்றது. அந்த தேர்தல் முறையிலேயாவது இந்த தேர்தலை கூடிய சீக்கிரம் நடத்துவதற்காக அரசாங்கம் முன்வருமாக இருந்தால் அது மாகாண மட்டங்களிலே காணப்படுகின்ற பல விஷயங்களுக்கான ஒரு தீர்வாக இருக்க போகின்றது. ஆகையால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே நீங்கள் சொன்னதுக்கு இணங்க எப்படியாவது இந்த வடத்துக்குள் நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடம் காணப்படுகின்றது. நடத்தினால் அது மக்களுக்கு செய்கின்ற ஒரு நன்மையான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் முக்கியமாக எல்லை நிர்ணயம், இந்த பிரச்சனையில் அதிகம் பாதிக்கப்படுவது திருவண்ணாமலை மாவட்டம் என்று நான் நினைக்கின்றேன். அது தொடர்பாக அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்றால் பல எல்லைகள், வெறிகள், மூதூர், இன்னும் உங்களுடைய கிண்ணியா பிரதேசங்கள் தொடர்பாக பல பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றன. அது தொடர்பாக இந்த நடவடிக்கைகள் எடுத்து உண்மையிலே நான் நேற்று பாராளுமன்ற என்னுடைய உரையிலும் அந்த அமைச்சுக்கு கீழே நடந்த விவாதத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். அதே போன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை எத்தி வைக்கின்ற ஒரு விஷயம். ஏனென்றால் இப்பொழுது என்னுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலுமே பல இன மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் அல்லது ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையிலே இன்று இந்த எல்லை நிர்ணயம் உண்மையிலே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றன. இன்று சில பிரதேச செயலகங்கள் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேச செயலகங்களாக காணப்படுகின்றது. அதை அண்மித்த பிரதேச செயலகங்கள் சிங்கள மக்கள் வாழுகின்ற பிரதேசமாக காணப்படுது. அதுக்கு பின்னால் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிரதேச செயலகத்தை எடுத்துக்கொண்டால் அது முஸ்லீம் மக்கள் வாழுகின்ற பிரதேச செயலகங்களாக காணப்படுகின்ற காரணத்தினால் இன்று எந்த நேரமும் ஒரு இனவாதம் ஏற்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது அந்த பிரதேசங்களிலே. ஏனென்றால் இன்று கெசட்டின் மூலமாக எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டாலும் இன்று அவ்வாறான ஒரு நிர்வாகம் நடைபெறுகின்றதா என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் இன்று ஒரு பிரதேச செயலகத்துக்குள்ளே காணப்படுகின்ற காணிகளுக்கு இன்னொரு பிரதேச செயலகத்தினுடைய செயலாளர் அவர்கள் கடிதம் வழங்குகின்ற நிலைப்பாடும் இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்றது. ஆகையால் இப்பொழுது நீங்கள் சொன்ன இந்த புத்தர் சிலை வைப்பு அல்லது இப்பொழுது இனவாதம் தூண்டப்படுகின்றது. இப்போது திருகோணமலை ஒரு பார்வையாக இனவாத பக்கத்திலே பார்க்கப்படுகின்றது. இன்று பலர் திருகோணமலையிலே எப்படி இதை அதிகரிக்கலாம் என்று யோசிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதுவும் அதனுடைய ஒரு ஒரு பிரதான காரணமாக இருந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நான் நேற்று என்னுடைய பாராளுமன்ற உரையிலே நான் சொல்லியிருந்த ஒரு விடயம், இந்த கெசட்டின் மூலமாக இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட்ட விடயங்களை தயவு செய்து முன்னிலைப்படுத்தி இந்த பிரதேச செயலகங்களினுடைய எல்லைகளை அடையாளப்படுத்துங்கள் என்ற ஒரு விடயத்தை நான் நேற்று கூறியிருந்தேன். அதாவது நீங்களும் ஆமோதிக்கிறீர்களா எல்லை நிர்ணயத்துக்கு பிற்பாடு மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும் அல்லது அதுக்கு முன்கூட்டியே நடைபெற வேண்டும்? நான் சொல்லுகின்ற எல்லை நிர்ணயம் என்பது மாகாண சபைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு எல்லை நிர்ணயம். அரசாங்கம் ஒன்றை முன்மொழிகின்றதே எல்லை நிர்ணயம் செய்த பின்பு. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இப்போ எல்லை நிர்ணயம் செய்துவிட்டு நாங்கள் ஒரு தேர்தலுக்கு போவோம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியாது. ஏனென்றால் சென்ற உள்ளூராட்சி மன்றத்தில் கூட புதிய ஒரு தேர்தல் முறை என்ற அடிப்படையிலே எல்லா கட்சிகளும் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதான வேண்டுகோள் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த உள்ளூராட்சி மன்ற இந்த முறை. ஆகையால் அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. இருந்தாலும் அந்த நேரத்திலே எல்லோருடைய ஆலோசனைக்கு இடங்கத்தான் நாங்கள் ஒரு புதிய தேர்தல் முறை என்று இந்த முறைக்கு சென்றாலும் இந்த தேர்தல் முறையிலும் பல குழப்பங்கள் காணப்படும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சபை அமைத்தாலும் வரவு செலவு திட்டத்திலே தோற்கின்றார்கள் அல்லது வெல்லுகின்ற கட்சிகளுக்கு தவிசாளர் பதவி கிடைப்பதில்லை. இவ்வாறு பல ஒரு சிக்கல் மிக்க ஒரு தேர்தல் முறையாக காணப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறான ஒரு முறையை நாங்கள் மாகாண சபையிலும் ஏற்படுத்தி விடுவோமா என்ற ஒரு அச்சம் எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆகையால் அது என்ன எல்லை நிர்ணயமாக இருந்தாலும் அல்லது புதிய ஒரு அரசியல் தேர்தல் முறையாக இருந்தாலும் அதுக்கான கால அவகாசங்கள் தேவைப்படுகின்றன. ஆகையால் நாங்கள் இப்பொழுது மாகாண சபை வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அல்லது ஒரு வேகத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்றால் நீங்கள் சொன்னது போன்று நானும் ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருந்து பார்லமெண்டத்துக்கு வந்தேன். ஆகையால் நான் கேட்ட அந்த மாகாண சபை தேர்தல் தான் இறுதியான மாகாண சபை தேர்தல் 2012ஆம் ஆண்டு. ஆகையால் இப்பொழுது 13 வருடங்களாக இன்னும் மாகாண சபைக்கான அந்த தேர்தல் நடத்தப்படவில்லை என்பது உண்மையிலே ஒரு
ஒரு சமூகத்துக்கு அல்லது இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு செய்கின்ற ஒரு துரோகம் என்று பார்க்க வேண்டும் நாங்கள். ஆகையால் அந்த தேர்தல் அல்லது இந்த எல்லை முறை என்பதில் ஒரு பக்கம் அதை நடைபெற்று கொண்டு இருந்தாலும் பழைய முறையிலாவது மிக விரைவிலே தேர்தல் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆகையால் இந்த எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக நாங்கள் இனி எங்களுடைய கட்சியினுடைய அல்லது எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை அந்த எல்லை நிர்ணயங்கள் போது நாங்கள் தலையிட்டு அதை ஒரு சரியான முறையிலே நாங்கள் அதை வகுத்துக் கொள்வதற்கான ஆதரவையும் நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்துக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தில் இருக்கின்றது, மக்கள் ஆதரவும் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றார்கள். இப்பொழுது உங்களுடைய கட்சி கடந்த முறை தோற்றதா என்பதை பற்றி அது ஒரு தனி ஒரு விவாதம். மீண்டும் நீங்கள் தேர்தலில் சந்திக்கும் போது ஐக்கிய மக்கள் சக்தியாக சந்திப்பீர்களா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்த ஒரு கட்சியாக நீங்கள் களத்தில் இருப்பீர்களா? ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய தேசிய கட்சி அதே போன்று எங்களுடைய SJB கட்சி சேர்ந்து பயணிக்குமா இல்லையா என்ற தீர்மானங்களை நான் நினைக்கின்றேன் எங்களுடைய கட்சி மட்டங்களிலே நாங்கள் கலந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் இப்பொழுதுக்கு எங்களுடைய கட்சியின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவு என்னவென்றால் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கான அந்த ஒற்றுமையை நாங்கள் பேண வேண்டும் என்பது. இனிவரும் காலங்களிலே எவ்வாறு தேர்தலிலே நாங்கள் களமிறங்கப் போகின்றோம் என்ற தீர்மானங்கள் இன்னும் எடுக்கப்படவில்லை. அது சம்பந்தமாக நாங்கள் பேசவில்லை. ஆனால் சில ஊடகங்களிலே நாங்கள் சேர்ந்து பயணிக்க இருக்கின்றோம், ஐக்கிய தேசிய கட்சியாகவே நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம் என்ற விடயங்கள் இன்று போடப்படுகின்றன. நீங்கள் கூட ஐக்கிய தேசிய கட்சியில் ஆரம்பகால அதாவது எங்களுடைய கட்சி SJB கட்சியினுள்ளே இருக்கின்ற அநேகமானவர்களே எல்லோரும் சொல்ல முடியும். எல்லோருமே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து வந்தவர்கள். ஏனென்றால் அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே ஏற்பட்ட சில தலைமைத்துவ அதே போன்ற ஏனைய கருத்து வேறுபாடின் காரணமாக அதே கொள்கையோடு நாங்கள் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகையால் அது எங்களுடைய தாய் கட்சி தான் அது. ஆனால் சென்ற காலங்களிலே சில பிரச்சனைகளின் மூலமாக பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இப்பொழுது நாங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு என்னென்றால் ஒரு எதிர்க்கட்சியாக இந்த அரசாங்கத்துக்கான விடயங்களை முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் தேர்தல் காலங்களிலே நாங்கள் ஒன்றாக பயணிப்போமா அல்லது நாங்கள் இரண்டாக பிரிந்து தான் கேட்போமா என்ற தீர்மானங்கள் இதுவரையும் எங்கள் இரண்டு கட்சியினால் எடுக்கப்படவில்லை. இப்போ அரசாங்கம் மேற்கொள்கின்ற ஊழல்வாதிகளை கைது செய்கின்ற விவகாரம் தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் அது ஒரு சிறந்த விஷயம். ஏன்னா நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அரசாங்கம் செய்கின்ற நல்ல விடயங்களுக்கான ஆதரவை நாங்கள் வழங்க வேண்டும். ஆகையால் இந்த இவ்வாறான கைதுகள் அதே போன்று இந்த போதைப்பொருள் ஒழிப்பு போன்ற விடயங்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவுகள் இருக்கின்றன. ஆனால் அது சரியான முறையிலே நடைபெற வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. ஏனென்றால் சென்ற காலங்களில் விமர்சிக்கப்பட்டவர்கள் அல்லது அந்த விடயங்களோடு தொடர்பு பட்டவர்கள் இப்பொழுது இந்த அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் கூட பார்லமன்றத்திலே தொடர்ந்து பார்லமன்ற உறுப்பினர்களால் பேசப்படுகின்றன. யாரை குறிப்பிடுகின்றார்கள்? குறிப்பாக இனி ஒவ்வொரு பார்லமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய பேசுகின்ற பொழுது அவர்கள் பல விடயங்களை சொல்லுகின்றார்கள். குறிப்பாக இந்த இனவாத செயற்பாடுகள் முன்னெடுக்கின்ற பொழுது ராஜபக்சனுடன் இருந்தவர்கள் இப்பொழுது சிலர் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள். அந்த சில வழக்குகளை அல்லது அந்த சில விடயங்களை குழப்பிய அரசு அதிகாரிகள் இன்று அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் நினைக்கிறேன் நீங்களும் ஊடகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை முழுமையாக அறிந்திருப்பீர்கள். ஆகையால் நான் பேர சொல்ல விரும்பவில்லை. ஆகையால் இவ்வாறானவர்களை வைத்து கொண்டு எவ்வாறு இந்த விடயத்தை சரியாக செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆகையால் இதை செய்ய வேண்டும் என்பது எல்லா அரசாங்கமும் சொன்ன விடயம். குறிப்பாக நாங்கள் நல்லாட்சி அரசாங்கம் 2015ஆம் ஆண்டு அரசாங்கத்தைக்கு அமைக்கின்ற பொழுது கூட நாங்கள் சொன்ன ஒரு விடயம் இந்த கள்வர்களை பிடிப்போம் என்று. பிடிக்காதன் காரணமாகத்தான் இன்று நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அதே போன்றுதான் இப்பொழுது அரசாங்கம் இப்பொழுது இருக்கின்ற இந்த NPP அரசாங்கமும் இவ்வாறு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்பொழுது அவர்கள் சில விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள். இந்த முன்னெடுப்பு ஒரு சரியான முன்னெடுப்பாக இருக்க வேண்டும். மீண்டும் அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முன்னெடுப்பாக இல்லாமல் ஒரு சரியான முன்னெடுப்பாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்க்கட்சியினுடைய ஆதரவு என்றுமே அரசாங்கத்துக்கு இருக்கும். இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் முக்கியமாக நேற்று ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த சஜடின் கொலை வழக்கு என்பது அவர் இயற்கை மரணம் அல்ல, அது ஒரு கொலை என்பதை கூறியிருக்கின்றார். அனைத்தையும் விரைவாக கையாளுபவர்கள் இந்த வழக்கில் சரியான தீர்ப்பை கொடுப்பதற்கு ஏன் இந்த காலதாமதம்? இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்றுதான். இப்போ ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலே ஒரு ஜனாதிபதியாக அவருடைய உரையை ஆற்ற வேண்டும்.
அவர் சில நேரங்களிலே சென்ற காலங்களை போன்று எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர் போன்று சில உரையை ஆற்றி விடுகிறார். ஏனென்றால் இப்பொழுது அவர்களுடைய அரசாங்கம், அவர் ஜனாதிபதி. இன்று அவர்களோடு 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்கள். ஆகையால் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர் பேசுகின்ற பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் இப்போ நீங்கள் சொன்னதை போன்று இவர்கள் தேர்தல் காலங்களிலே இந்த விடயங்களை பரவலாக பேசி சில காலங்களுக்குள் இதற்கான தீர்வுகளை வழங்குவோம் என்று சொன்னார்கள். உதாரணமாக தாஜுடீன் வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பார்த்திருப்பீர்கள். சென்ற ஈஸ்டர் தாக்குதல் அந்த திகதிக்கு முன்னர் இதனுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பதை நாங்கள் காட்டிவிடுவோம் பார்லமெண்டத்தில் என்ற ஒரு வீர பேச்சை பேசினார் ஜனாதிபதி. இந்த ஒரு வருடம் கழிந்து இப்போ அடுத்த ஈஸ்டர் தினமும் வருவதற்கு இருக்கிறது. ஆகையால் அரசாங்கம் உங்களுடையது, நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகையால் இன்னும் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினரை போன்று பேசுவது என்பது உண்மையிலே அது ஒரு கவலை அளிக்கின்றது. ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் அதை தொடர்பாக வலியுறுத்தவில்லையா, அல்லது இதை விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி? ஏனென்றால் ஒரு சமூகம் சார்ந்து அதன் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது பின்னால் பாரியதொரு சூழ்ச்சி இருப்பதாக மக்கள் பரவலாக பேசிக்கொள்கின்றார்கள். ஆதலால் இதை பற்றி இந்த வெளிப்படுத்த வேண்டிய தன்மை உங்களுக்கும் இருக்கின்றன. இல்லை, இது உண்மையிலே இப்போ பார்லமெண்டத்திலே எல்லாம் பேசப்படுகின்றது. நீங்கள் நல்லா பார்த்தால் தெரியும், எங்களோட முஜிபுர் ரஹ்மான் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர் பேசுகின்ற விடயம் எல்லாம் இதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இந்த பார்லமெண்டத்திலே தொடர்ச்சியாக நான் நினைக்கின்றேன் 2-3 தரம் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றார். இன்று இவர் எழுப்புகின்ற கேள்விக்கு கூட இன்று அரசாங்கத்திடம் பதில் இல்லை. இன்று இவர் பல விடயங்களை அவர் முன்வைக்கின்றார். இந்த தாஜுடீன் சம்பந்தமாக அல்லது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பல கேள்விகளை இந்த அரசாங்க மட்டத்தில் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய 2-3 பார்லமெண்ட் உறுப்பினர்களும் இதை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இதிலே இருந்து நழுவிக்கொண்டு ஏதாவது ஒரு வேறு பிரச்சனைகளை அந்த நேரம் காட்டி விடுகின்றார்கள். மலைய மக்களுடைய கொடுப்பனையின் மூலமாக சில நாட்களை கடத்தி விட்டார்கள். இப்பொழுது எங்களுடைய திருவண்ணாமலை இந்த சிலை வைப்பின் மூலமாக சில நாட்களை கடத்தி விட்டார்கள். இவ்வாறு ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை விடுத்து விட்டு அதற்கான ஒரு பதிலை இன்னும் சொல்லாமல் இருக்கின்றார்கள். நினைக்கிறேன் முஜிபுர் ரஹ்மானுடைய கடைசி பார்லமென்ற உரையை கேட்டால் உங்களுக்கு விளங்கும். அவர் மிகவும் தெளிவான பல விடயங்களை ஜனாதிபதி அவர்களிடமும் அரசாங்கத்திடமும் கேட்கின்றார். ஆனால் அதற்கான ஒரு பதிலை இன்னும் சார்பாக யாரும் வழங்கவில்லை. இதை கழித்து விட்டு 76 வருட சாபம் என்ற அடிப்படையிலே தான் இன்னும் ஆளுந்தரப்பில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அரசியல்வாதிகளை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நாங்களும் சொல்லுகின்றோம், இன்று முழு அதிகாரமும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று நீங்கள் பார்லமெண்டத்திலே மிகவும் அதிகாரமிக்க ஒரு கட்சியாக இருக்கின்றீர்கள். அதுவும் ஒரு தனி கட்சியாக 159 பார்லமெண்ட் உறுப்பினரை வைத்துக்கொண்டு இன்னும் இவ்வாறு பேசிக்கொண்டிருப்பதை எவ்வாறு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. என்றால் நீங்கள் தேர்தல் காலங்களிலே உங்களுடைய அந்த தேர்தல் மேடைகளிலே நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இந்த தாஜுடீன் வழக்காக இருந்தாலும், இந்த ஈஸ்டர் தாக்குதலாக இருந்தாலும், இந்த இனவாதமாக இருந்தாலும், நீங்கள் சொன்ன அந்த விடயங்களை ஏன் இன்னும் அமுல்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஆகையால் இந்த திருகோணமலை அந்த சிலை சம்பந்தமாக இதை பார்க்கின்ற பொழுது இதை போன்றுதான் அதையும் கையாளுகின்றார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. இன்று நீங்கள் சொன்னதை போன்றுதான் சிலையை வைத்ததற்கு பின்னர் ஜனாதிபதி உரையாற்றி விட்டு இனவாதம் எங்களுக்குள் இல்லை, இது பிரச்சனையை அப்படியே முடித்து விடுவோம், நீதிமன்றம் இதற்கு பதில் சொல்லும் என்று நழுவுகின்ற ஒரு அரசியல் போக்கைத்தான் இன்று ஜனாதிபதி அவர்கள் கையாளுகின்றார்கள். இவர்களுடைய எல்லா விடயத்தையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த நேரத்திலே அவர்கள் அதற்கான பதிலை அளிக்காமல் 2-3 நாட்களுக்கு பின்னர் வந்து அதை ஒரு சமாளிக்கின்ற ஒரு பேச்சை பேசுகின்ற ஒரு நிலைப்பாடு இன்று இந்த அரசாங்கத்திலே காணப்படுகின்றது. ஆகையால் நாங்களும் விரும்புகின்றோம், உண்மையிலே அந்த சம்பந்தமாக தாஜுடீன் வழக்காக இருந்தாலும், ஈஸ்டர் தாக்குதலாக இருந்தாலும், ஏனைய சமூகங்களுக்கு நடைபெற்ற எந்த ஒரு இனவாத செயற்பாடாக இருந்தாலும் அவர்களுடைய சூத்திரதாரிகளையும் பிரதான காரணிகள் யாராக இருந்தாலும் அதை பகிரங்கப்படுத்த வேண்டும். அது உங்களுடைய அரசாங்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும். எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நீங்கள் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் மக்கள் இம்முறை வாக்களித்திருப்பது இந்த விடயத்துக்காக. உங்கள் மீது பெரிய நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இன்று பார்லமெண்டத்திலே 3 எம்பிக்களை வைத்துக்கொண்டு 159 எம்பிக்களை பெற்று அரசாங்கத்தை அமைப்பது என்பது ஒரு வரலாற்றிலே நினைக்கின்றேன் இனிமேல் நடக்காத ஒரு விஷயம். ஆகையால் இந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் தவறுகின்ற பொழுது மக்கள் அரசியலே வெறுக்கின்ற அல்லது அரசியல்வாதிகளே வெறுக்கின்ற அல்லது இந்த என்ன சொல்வது இந்த அரசியல் செயற்பாடுகளே வெறுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் போகின்றார்கள்.
ஆகையால் உங்களிடம் பொறுப்பு இருக்கின்றது. இதனுடைய காரணிகள் இதிலே யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை மிக விரைவிலே நீங்கள் வழங்க வேண்டும். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இன்று சில விஷயங்களிலே விமர்சிக்கப்பட்ட அதிகாரிகள் இன்று அரசாங்கத்துடன் இருக்கின்றார்கள். ஆகையால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த வழக்குகள் அல்லது இந்த செயற்பாடுகளிலே அவர்களுடைய தாக்கம் இருக்குமா என்ற ஒரு அச்சம் எழும்புகின்றது. இதைத்தான் எங்களுடைய தரப்பில் இருக்கின்றவர்கள் இன்று முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இதற்கான பதிலை சொல்லாமல் இன்னும் பழைய அல்லது சென்ற கால அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு இதற்கான ஒரு தீர்வை வழங்குங்கள் என்பதை நாங்கள் எதிர்க்கட்சியாக நாங்களும் விரும்புகின்ற ஒரு விடயம். ஏனென்றால் அனைத்து தரப்புகளும் அனைத்து சமூகத்தவர்களும் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் காலதாமதம் என்பது சாட்சிகளை அழித்துவிடும் என்று கொள்வார்கள். தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் திருகோணமலை மாவட்ட பிரதேசத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த 3 சமூகத்தவர்கள் ஒன்றாக வாழும் ஒரு மாவட்டம். அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வந்து செல்கின்ற ஒரு அழகான இயற்கை வளமிக்க ஒரு தேசம். அங்கே இப்பொழுது இந்த காணி பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு பேச்சாடி வருகின்றது. அது தொடர்பாக சொல்லுங்கள். உண்மையிலே இப்பொழுது திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பெரிதாக பேசப்படுகின்ற காணி பிரச்சனை என்பது இந்த முத்துநகர் மக்களுடைய காணி பிரச்சனை. குறிப்பாக பல காலமாக அந்த இடத்திலே விவசாய செயற்பாடுகளை முன்னெடுத்த அந்த மக்கள் இன்று மிகவும் கஷ்ட நிலையிலே அவர்கள் காணப்படுகின்றார்கள். குறிப்பாக இன்று அரசாங்கத்தினுடைய புதிய வேலை திட்டங்கள் அந்த இடங்களிலே வருகின்ற காரணத்தினால் இன்று அவர்களை வெளியேற்றுகின்ற ஒரு நிலைப்பாடு அந்த பிரதேசத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய எதிர்ப்புகளையும் அவர்களுடைய அந்த உரிமை சம்பந்தமான விடயத்துக்கான போராட்டங்களையும் அவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பல நாட்களாக திருகோணமலை கச்சேரிக்கு முன்பாக அவர்களுடைய அந்த எதிர்ப்பு அல்லது அவர்களுடைய இந்த காணி சம்பந்தமான விடயங்களை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இடங்களிலே அவர்களுடைய அமைதியான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். பல தடவைகள் அவர்கள் கொழும்புக்கு வந்திருக்கின்றார்கள். ஜனாதிபதியை சந்திப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று பிரதமர் மந்திரியுடைய காரியாலயத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். கொழும்பிலும் அவர்கள் பல ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றார்கள். ஆகையால் இன்று இவ்வளவு அவர்கள் முயற்சிகள் செய்த போதிலும் இன்னும் அவர்களுக்கான அந்த தீர்வு என்பது இன்னும் வழங்கப்படவில்லை என்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அதிலே கிட்டத்தட்ட 350 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த காணியை நம்பி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டிக்கொண்டு அந்த இடங்களிலே அவர்கள் வாழுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு வழங்கியது அந்த நேரத்திலே. குறிப்பாக நாங்கள் வந்தால் அந்த காணி உங்களுக்குத்தான், அது எந்த அரசாங்கம் எந்த அக்ரிமெண்ட்டை செய்திருந்தாலும் நாங்கள் அதை ரத்து செய்துவிட்டு உங்களுக்கான அந்த இடத்தை நாங்கள் தருவோம் என்று சொன்ன அரசாங்க உறுப்பினர்கள் இன்று அவர்களை கூப்பிட்டு பேசுவதில் கூட இன்று அச்சப்படுகின்றார்கள். அவர்களுக்கான ஒரு தீர்வை வழங்குவதற்கு அல்லது அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று என்று கேட்பதை கூட அவர்கள் இன்று பயப்படுகின்றார்கள். குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றார்கள். அங்கும் அவர்களுக்கு ஜனாதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை. அதேபோன்று பிரதமர் காரியாலயத்துக்கு சென்றார்கள். அங்கும் பிரதமரை சந்திப்பதற்கான அனுமதியை அவர்கள் வழங்கவில்லை. இவ்வாறு பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நாங்கள் இந்த மக்களுக்காக நாங்கள் பல முயற்சிகளை நாங்களும் எடுத்திருக்கின்றோம். நான் அதே போன்று எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூட அந்த பிரதேசத்துக்கு வந்து அந்த மக்களுக்காக அந்த இடத்திலே நின்று பல விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று ஏனைய அரசியல்வாதிகளும் இது சம்பந்தமாக பல விடயங்களை கருத்தில் கொண்டு பார்லமெண்டத்திலே பேசியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் சென்ற 2 மாதங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதிகளிலே இது சம்பந்தமான தனிநபர் பிரேரணை ஒன்று பார்லமெண்டத்திலே அரசாங்க சார்பை சேர்ந்த ஒரு பார்லமென்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். அதில் கூட முடிவெடுத்தார்கள் அவர்களுக்கான காணிகளை வழங்குவதாக, மீதியாக இருக்கப்படுகின்ற காணிகளிலே அவர்களுடைய விவசாய செயற்பாடுகளை செய்வதற்கும் அதே போன்று ஏனைய காணிகளை அவர்களுக்கு வழங்குவதாக முடிவெடுத்தார்கள். அந்த பிரேரணைக்கு பிறகு ஒரு வாரத்துக்குள் மீண்டும் அமைச்சரவையிலே மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பின்னர் இப்போ மீண்டும் அது அப்படியே இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து இந்த 350 குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்கள் இவ்வளவு காலமாக அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த மக்கள், தயவு செய்து அவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்கின்றதை போன்று அவர்களுடன் பேசுங்க. ஏனென்றால் அவர்களை நீங்கள் இன்னும் அவர்களுடன் பேசி அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று தெரியாமல் இருக்கின்றீர்கள்.
ஆக்கள் அவர்களுடன் பேசி அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பதில் காணியாவது அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று திருகோணமலை மாவட்டத்திலே பல காணி பிரச்சனைகள் காணப்படுகின்றன. வேறு வேறு திணைக்களங்களுக்கு சொந்தமாக்கப்பட்ட காணிகள் காணப்படுகின்றன. அதே போன்று சென்ற காலங்களிலே வழங்கப்பட்ட காணிகள் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட காணிகள் என்று பல காணிகள் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இனி அதற்கான தீர்வுகளையும் எதிர்காலங்களிலே முன்னெடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. மக்கள் விரும்பாத எந்த ஒரு அரசியல் திட்டத்தையும் தாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் என்று மன்னார் மாவட்டத்துக்கு சென்று ஜனாதிபதி அவர்கள் கூறிய விடயம் இருக்கின்றது, காற்றாலை விவகாரம் தொடர்பாக. இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தை பார்த்தாலும் அபிவிருத்தி திட்டம் என்பது மக்களையும் சில நேரங்களில் பாதிக்கப்படும் போது அது கவலை தரும் விடயமாக இருக்கின்றது. இந்த மன்னாரில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது மன்னார் அல்லது நீங்கள் சொன்னதை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இப்போ குறிப்பாக நான் முத்துநகரை பேசியிருந்தேன். முத்துநகர் பிரச்சனை என்பது ஆமாம், நம்ம சென்ற காலங்களிலே அரசாங்கத்தினால் அந்த புதிய சோலா கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்தை வழங்கினார்கள். இரண்டுக்கும் தொடர்பான ஒரு விடயம் என்பதால் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், இப்போ இதை எவ்வாறு இந்த அரசாங்கம் கையாண்டது என்பதுதான் இங்கு இருக்கின்ற பிரச்சனை. ஏன்னா நாங்கள் அபிவிருத்திக்கு எதிரானவர்கள் அல்ல. ஏனென்றால் நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது மிக முக்கியம். அது காலத்துக்கு ஏற்ற அபிவிருத்தி கட்டாயமாக குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களுக்கு மிக மிக அவசியம். என்றால் பல பாதிப்புகளை ஏற்படுத்திய, சேதங்களை ஏற்படுத்திய, பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த மாவட்டம் தான் எங்களுடைய இந்த வடகிழக்கு என்று சொல்லுகின்ற எங்களுடைய 2 மாகாணங்கள். அந்த அடிப்படையிலே இவர்கள் எவ்வாறு அந்த நேரங்களிலே கருத்து சொன்னார்கள் என்பது தான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்வது போன்று அபிவிருத்திக்கு யாரும் தடை அல்ல. ஆனால் இவர்கள் சொன்னார்கள், சென்ற காலங்களிலே இவ்வாறான மக்களுக்கு எதிரான சட்டங்கள் அல்லது அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டிருக்குமாக இருந்தால் நாங்கள் அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது அதை நாங்கள் உடனடியாக ரத்து செய்வோம். எங்களுக்கு அது எந்த நாடு என்பது கிடையாது, என்ன விடயம் என்பது கிடையாது, நாங்கள் மக்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னவர்கள் தான் இன்று சொல்லுகின்றார்கள், இல்லை இது சென்ற காலங்களிலே செய்யப்பட்ட ஒப்பந்தம் அல்லது சென்ற அரசாங்கத்தினால் செய்யப்பட்ட ஒப்பந்தம், நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அதிலே நாங்கள் ஒன்றும் பெரிதாக இதாகி கொள்ள முடியாது, நீங்கள் சென்ற அரசாங்கத்திடம் தான் இதை கேட்க வேண்டும் என்று இன்று தப்பிக்க பார்க்கின்றார்கள். இதுதான் நான் சொல்லுகின்ற பிழையான விடயம். அப்படி என்றால் தேர்தல் காலங்களிலும் நீங்கள் தைரியமாக சொல்லியிருக்க வேண்டும், இது சென்ற காலங்களில் இவ்வாறாக எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது, நாங்கள் வந்தால் புதிய விஷயங்களை செய்வோம், உங்களுக்கு நாங்கள் வேறு ஏதாவது ஒன்று செய்வோம் என்று. ஆனால் எங்களுடைய முத்துநகர் பிரதேசத்தில் கூட அவர்கள் அதே உத்தரவாதத்தை வழங்கியிருந்தார்கள். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதை நாங்கள் ரத்து செய்துவிட்டு நாங்கள் உங்களை அங்கு குடியமர்த்துவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கியதன் காரணமாகத்தான் மக்கள் அவர்களோடு இருந்தார்கள். ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் மாநிலசபை அந்த பார்லமெண்ட் தேர்தலாக இருந்தாலும் முழுமையான வாக்குகளை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். குறைந்தபட்ச ஒரு மாற்று ஏற்பாடு ஏதாவது அங்கே செய்யப்பட்டு, அதுதான் நான் சொன்னேன். முத்துநகரை பொறுத்தவரையிலே இன்னும் அந்த மக்களோடு பேசுகின்ற நிலைப்பாட்டில் கூட அவர்கள் இல்லை. இப்போ 350 குடும்பங்கள் காணப்படுகின்றன. அந்த 350 குடும்பங்களும் இப்பொழுது சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு அந்த இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஏதாவது காணியை, அரச காணிகளோ வேறு இடங்களையோ எங்களுக்கு தாருங்கள் என்று. இவ்வாறு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கான ஒரு தீர்வை வழங்குவதற்கு கூட இன்று இவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை வைத்துக்கொண்டு எவ்வாறு மக்கள் மத்தியிலே அல்லது அந்த மக்களுக்கு முன்னாலே சென்று எவ்வாறு பதிலளிப்பது என்ற ஒரு சிக்கல் இவர்களிடம் காணப்படுகின்றன. ஆகையால் இந்த விடயம் தயவு செய்து நான் அரசாங்கத்திடம் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இவற்றை எல்லாம் நீங்கள் தீர்ப்பதற்கு உரியவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும். ஆக நீங்கள் சொன்னது போல் இந்த காற்றாலை சம்பந்தமாக அது ஒரு மன்னாரிலே பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஆகையால் அந்த மன்னார் பிரதேசத்திலே காணப்படுகின்ற பல சமூகங்கள் இருக்கின்றன, பல சமூக தலைவர்கள் இருக்கின்றார்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள், பல அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள், சமூக அமைப்புகள் காணப்படுகின்றன. ஆகையால் இவர்களோடெல்லாம் இதை கதைத்து பேசியிருக்கலாம். இதை எவ்வாறு கையாளுவது, இது எவ்வாறான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலை திட்டம், இந்த வேலை திட்டத்தை எங்கு அமுல்படுத்துவது, எவ்வாறு நாங்கள் முன்னெடுப்பது, இதுக்கு சிறந்த பிரதேசம் என்ன என்ற விடயங்கள் எல்லாம் ஒரு சிறந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக நினைக்கின்றேன் ஒரு தீர்வை பெற்றிருக்கலாம். ஆகையால் இவர்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடாத்தாமல் இருக்கின்ற பிரச்சனையை இன்னும் பெருசாக்குகின்ற பொழுது அதுதான் விஸ்வரூபம் கொண்டு இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற இந்த காற்றாலை பிரச்சனையாக இருந்தாலும், எங்களுடைய இந்த விவசாயிகளுடைய காணி பிரச்சனை, சோலா பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை. ஆகையால் விளங்கிக் கொள்ள வேண்டும், தொழில்நுட்பம் வளர்ச்சியோடு புதிய அபிவிருத்திகள் என்பது எங்களுடைய நாட்டுக்கு தேவையான ஒரு விடயம். ஆனால் அதன் மூலமாக பாதிக்கப்படுகின்ற
மக்கள் அல்லது அதனுடைய பாதிப்பு என்ன என்பதை எல்லாம் நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம் என்று வந்த அரசாங்கம், நாங்கள் மக்களுக்காக மக்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் செயற்படுவோமே ஒழிய எக்காரணம் கொண்டும் நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம் என்று சொல்லி வந்த இதுவரை நீங்கள் சொல்லுகின்ற இந்த 76ஆம் ஆண்டு வருடத்திலே யாரும் செய்யாத அரசியலை இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இன்று பிரதேச செயலகங்கள் இன்று அவர்களுடைய கட்சி காரியாலயமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்று அரசாங்க அதிபர், அதாவது கச்சேரி என்று சொல்லப்படுகின்ற அலுவலகம் இன்று அவர்களுடைய கட்சி அலுவலகமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்று இதன் மூலமாக எல்லாம் இன்று அரசியல் மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் தயவு செய்து நாங்கள் மீண்டும் அரசாங்கத்திடம் நான் கேட்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களிடம் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று நாங்கள் எதிர்க்கட்சியிலே இருந்தாலும் நாங்களும் மக்களுடைய வாக்கின் மூலமாக தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். நான் விரும்பி வந்து பார்லமெண்டத்தில் குந்திட்டு இருக்கேன். நானும் மக்களுடைய வாக்கின் மூலமாக வெற்றி பெற்ற ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற அடிப்படையிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். அல்லது நாங்கள் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் கிடையாது. நான் இது என்னுடைய 3வது பார்லமெண்ட் வருகை. ஆகையால் இந்த முறை வருவது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு எதிர்க்கட்சியிலே வருகின்ற ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் எவ்வாறான சவால்களை எதிர்நோக்கி இருப்பார். ஒரு அலைக்குள் நீங்கள் வந்திருப்பீர்கள். அலை என்று சொல்ல முடியாது, அது ஒரு சுனாமிக்கு எதிரான ஒரு நீச்சல். திருவண்ணாமலை மாவட்டம் என்பது ஆக கடினமான ஒரு விடயம். இதுவும் எங்களுடைய மூதூர் தொகுதி. நாங்கள் எங்களுடைய கட்சி வென்ற தொகுதி. எங்களுடைய கட்சி வென்ற ஒரே ஒரு தொகுதி என்றால் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மூதூர் தொகுதி. ஆகையால் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் நாங்கள் எதிர்க்கட்சியிலிருந்து குரல் கொடுக்கின்றோமோ பேசுகின்றோமோ தவிர உங்களை எதிர்ப்பதோ உங்களை விமர்சிப்பதோ எங்களுடைய கொள்கை அல்லது எங்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல. ஆகையால் தயவு செய்து இந்த மக்களுடன் பேசி இந்த மக்களுடைய விஷயங்களை நன்கு அறிந்து அவர்களுக்கு ஒரு தீர்வை வழங்குங்கள் என்பதை நாங்கள் இந்த ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் கேட்கின்றோம். தங்களுடைய மாவட்டம் என்பது இயற்கையால் அருளப்பட்ட ஒரு அழகான ஒரு இடம். இந்த யுத்தத்துக்கு பிந்திய அப்படி ஒரு பார்த்தால் அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகரமும் அழகாக அபிவிருத்தி நிலையில் காணப்படுகின்றது. ஆனால் அதிக சுற்றுலா பயணிகள் வருகின்ற அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தலைநகரம் என்பது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு எப்படி பார்த்தீங்களோ அதுபோல தான் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. கரையோரத்தை ஆண்டிய சுற்றுலாத்துறை மையங்கள் என்பது தனியாருடைய தனித்துவமான முயற்சிகள் காரணமாக அது அவர்களுடைய அபிவிருத்தியால் முன்னேற்றம் அடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை? இன்னும் அந்த நகர்ப்புறம் அவ்வாறு தானே இருக்கின்றது. ஏன்? உண்மையிலே அந்த கவலை எங்களுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் திருகோணமலை மாவட்டம் ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுகின்ற ஒரு டெவலப்மெண்ட் சம்பந்தமான அல்லது அந்த அழகுபடுத்துகின்ற அல்லது டூரிசம் சம்பந்தமான விடயங்களிலுமே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி எப்பொழுது நானும் யோசித்துக் கொள்ளுகின்ற ஒரு விடயமாக காணப்பட்டது. உண்மையிலேயே சொல்ல போனால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை அல்லது என்னுடைய எண்ணம். ஏன் இப்படி சொல்லுகின்றேன் என்றால், ஒவ்வொரு அரசாங்கமும் அமைகின்ற பொழுது அந்த கேபினட் அமைச்சர் அல்லது அந்த அமைச்சரவை என்பது ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்று நாங்கள் சில பிரதேசங்களுக்கு சென்று பார்க்கின்ற பொழுது கூடுதலான அபிவிருத்திகள் அந்த பிரதேசங்களிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு அவ்வாறான ஒரு அதிகாரம் கிடைக்கவில்லை. அதனால் தான் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோமா என்ற ஒரு விடயம் அல்லது ஒரு சந்தேகம் என் மட்டத்திலே காணப்படுகின்றது. ஏனென்றால் இதுவரை காலம் திருகோணமலை மாவட்டத்துக்கான ஒரு கேபினட் அமைச்சர் என்பது எந்த ஒரு அரசாங்கத்திலும் இருக்கவில்லை. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் மைத்ரி ரணில் அந்த காலத்திலே குணவர்தன அமைச்சர் அவர்கள் இருந்த பொழுது அவர் சுகையிடம் இல்லாமல் அந்த காலப்பகுதியிலே தான் அவர் இருந்ததும் கூட. அவர் மட்டும்தான் நான் நினைக்கின்றேன் ஒரு கேபினட்டினுடைய ஒரு அமைச்சராக இருந்திருப்பார். அதுக்கு யுத்தத்துக்கு பிறகு நான் சொல்ல வரேன். அந்த 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 காலப்பகுதியில் அதனால் ஏதாவது புறக்கணிப்பு ஏற்பட்டதா அல்லது கூடுதலான வேலைகள் செய்ய முடியவில்லையா என்ற ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. அதே போன்று நீங்கள் சொன்னது போன்று எங்களுடைய மாவட்டத்திலே அந்த மூவின மக்களும் வாழுகின்ற ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையிலே பல சவால் மிக்க விஷயங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது. எதை எடுத்தாலும் ஒரு கவனமான ஒரு காய் நகர்த்தலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதை நகர்த்துகின்ற பொழுது நம்ம ஆரம்பத்திலே பேசியது போன்று இனவாத செயற்பாடுக்கு அது செல்லாமல் ஒரு சரியான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பின் காரணமாக கூட நான் நினைக்கின்றேன் சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதே போன்று இனி சென்ற காலங்களிலே ஏற்பட்ட பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், அரசியல் மாற்றங்கள், இனி தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேசங்களிலே வெள்ள அனர்த்தங்கள், சுனாமி கூட பெரிதாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம், இவ்வாறு பல விஷயங்கள் காணப்படுகின்றது.
ஆகையால் நீங்கள் சொல்லுகின்ற விடயத்திலே நான் ஒத்துப்போகின்ற ஒருவர். ஏனென்றால் ஏன்னா நீங்கள் ஒரு இளம் அரசியல்வாதி, நீங்கள் அந்த மாவட்டத்தில் பிரதிநிதிப்படுத்துவது பாராளுமன்ற கூட்டத்தொடரை பார்க்கும்போது தெரிகின்றது, உங்களுடைய குரல் அங்கே ஒலிக்கின்றது. ஆனால் தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் அங்கே ஒரு தமிழ் அரசியல்வாதி இருக்கின்றாரா? கடந்த முறையும் அவ்வாறு தான், இம்முறையும் அவ்வாறு தான் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்படுகின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ் சார்பான குரல்கள் அங்கே ஒலிப்பது, தமிழ் சமூகத்தை சார்ந்து ஒலிப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. இந்த தமிழ் கட்சியினுடைய அரசியலை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இல்லை, இனி தமிழ் குரலாக இனி சம்பந்தன் ஐயா அவர்கள் இருந்த மாவட்டம் எங்களுடைய மாவட்டம். இனி தமிழ் மக்களுடைய குரலாக இப்பொழுது எங்களுடைய குகதாசன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள் பார்லமன்றத்திலே. இனி அவரும் பார்லமன்றத்திலே உரையாற்றுவார்கள். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஒரே ஒரு பார்லமன்ற உறுப்பினர் தான் பார்லமன்றத்தில் தெரிவாக இருக்கின்றார்கள். இனி தமிழ் பேசுகின்ற மக்களுடைய குரல் என்பதை விட நான் நினைக்கின்றேன், நாங்களும் பொதுவாக ஒரு சமூகத்தின் குரலாக இருக்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. இனி ஒருவருடைய பிரச்சனை அல்லது ஒரு கட்சியினுடைய விடயங்களை என்னால் சொல்ல முடியாது. இனி நான் பிரதித்துவப்படுத்துகின்ற என்னுடைய மாவட்டம் என்ற அடிப்படையிலே நாங்கள் மூவினத்தையும் சமமாக செய்கின்ற அல்லது சமநிலைப்படுத்தி கொண்டு போகின்ற ஒரு அரசியலை நாங்கள் செய்கின்றோம். குறிப்பாக நீங்கள் வாக்கை எடுத்து பார்த்தால் கூட எல்லா சமூக மக்களுடைய வாக்குகளும் அந்த வாக்குகளிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய என்ன விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் மூவின மக்களுக்கும் அதை பிரித்தோ அல்லது மூவின மக்களுக்கும் வழங்குகின்ற அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தமிழ் குரலாக நான் நினைக்கின்றேன், இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது சம்பந்தமான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் குகதாசன் ஐயா அண்மையில் என்னிடமும் கேட்டார்கள், ஏன் அவர் இந்த முறை பார்லமன்றத்திலே இந்த திருகோணமலை சம்பந்தமாக பேசவில்லை என்று. நான் நினைக்கின்றேன் அவர் சுகையினம் காரணமாக பார்லமன்றம் வரவில்லை சில காலங்களாக, அவருடைய உடல்நிலை காரணமாக. ஆகையால் அது அவரிடம் கேட்க வேண்டிய விஷயங்கள். இனி எதிர்காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் கூட சில சபைகளை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கின்றோம். குறிப்பாக நினைக்கின்ற ஒரு 3-4 சபைகள், குறிப்பாக எங்களுடைய தம்பலகாம சபையிலே எங்களுடைய தவிசாளர் இருந்தாலும் உப தவிசாளர்களாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதே போன்று மூதூர் பிரதேச சபைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாங்கள் தவிசாளர் பதவியை வழங்கியிருக்கின்ற முதல் வருடத்துக்கு. இவ்வாறு எங்களுடைய அந்த இன ஒற்றுமை என்பதை எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் அழகான முறையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இனி சில இனவாதத்தை தூண்டுவர்கள் அல்லது இனவாதத்தை ஏற்படுத்த விரும்புவர்கள் இனி சில பிரச்சனைகளுக்காக இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளுகின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கட்சி மூவின மக்களையும் ஒன்றுபடுத்தி சமநிலைப்படுத்தி ஒன்றாக பயணிப்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய பொதுவாக என்னுடைய கொள்கையாகவும் காணப்படுகின்றது. நன்றி. உங்களுடைய இந்த வருகைக்கு முதல்க நான் நன்றியை சொல்ல வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இம்ரான் மௌகூர் அவர்கள் இங்கு பல்வேறு விதமான கருத்துக்களை வழங்கியிருந்தார். அந்த வகையில் நன்றியும் வணக்கங்களும். நன்றி. இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு பல்வேறு விடயங்களை தெளிவூட்டி இருக்கும் என்று நம்புகின்றோம். மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு அரசியல் அதிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் எல்ரோய் அமுலதாஸ். வணக்கம்.